நேற்று நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, நாய்ங்க இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் காரக்கலாங்கிறது வீட்டுக்கு கூட ரொம்ப தள்ளி தான் போடுவோம். எல்லா விவசாயத்துலேயும் நீங்கள் போய் பாருங்கள், கலாங்கிறது மஞ்சள் வேவிச்சு காய வச்சுட்டு வரோம். அது 8 நாள் காயணுங்க. 8 நாள் காய்ஞ்சால் தான் அந்த மஞ்சள் வந்து சரியான பதத்துக்கு வர முடியும். அதுக்கப்புறம் தான் அதை பாலிஷ் பண்ண முடியும். நீங்கள் 8 நாள் போய் இரவு பகலாக அங்கே உட்காந்துருப்பீங்களா? கடலக்காய் காய வைக்கிறோம். கடலக்காய் மேக்ஸிமம் 8 நாள் காயணும். 8 நாள் காலத்தில் காயுதுன்னு சொல்லிட்டு போய் அங்கே தூங்கிட்டு இருப்பீங்களா? இரவு பகலாக மழை பனி பெய்யும். அப்போலாம் பனியில் போய் படுத்துட்டு இருக்க முடியுமா? ஆனால் நாய்ங்க அதை செய்துங்க. நீங்கள் நெல் கூட காய வச்சிட்டிங்க அப்படின்னா, நாயை கொண்டு போய் களத்தில் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பாதுகாக்கும். யாருமே எடுத்துகிட்டு போக முடியாது. இன்றைக்கெல்லாம் வந்து எப்படி திட்டுறாங்க தெரியுங்களா? தக்காளி விலை அதிகம் அப்படின்னு சொன்னால் விவசாயி சந்தோஷப்படுறான்னு நினைக்காதீங்க. விவசாயிக்கு அப்போ தான் டென்ஷனே ஆகுது. தக்காளி 200 ரூபாய்க்கு விற்கிது, பூண்டு 400 ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொன்னால், போன வருஷம் நாங்கள் கொஞ்சம் பூண்டு வச்சுருந்தோம், கொஞ்சமாக தான் வச்சுருந்தோம். பூண்டு 400 ரூபாய்க்கு விற்கிதுன்னா ஒரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா 5 கால்னு சொல்லுவோம் நாங்கள். மேடாக இருக்கும். இப்படி பாருங்கள், இப்படி மேடாக இருக்கும். அதில் பூண்டு ஒன்று இருப்போம். அதை வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அதில் வந்து இப்போ 5 கால் பிடுங்குனிங்கன்னா கூட 5 கிலோ வரும். அப்போ எங்களுக்கு நஷ்டம் தானே, விலை அதிகமாக வர எல்லாவும். ஆனால் நாய்ங்க வந்து அதை காட்டி கொடுத்துருதுங்க. நாய்ங்க வந்து பழைய புராதன காலத்திலேருந்தே பொன்னிவள நாடு, அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கதையிலேயே நிறையா நாய்ங்க வருதுங்க. நாய்ங்க வந்து அப்போ இருந்தே இருக்குதுங்க. நாய்ங்களை வச்சு தான் மனிதன் கூடவே வளர்ந்தது தான் நாய். இன்றைக்கி வந்து வேண்டாம், எங்களுக்கு கேமரா இருக்குது, நாங்கள் செல்லில் கனெக்ட் பண்ணிக்குவோம், எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, நாங்கள் இரும்பு கேட் போட்டு காம்பவுண்ட் சுவர் கட்டி வச்சுக்குவோம், உள்ளே யாரும் நாய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாய் துளுக்குது, நாயில் வந்து நாத்தடிக்குது, நாய்க்கு பராமரிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆள் வேணும், இவ்வளோ காரணம் சொல்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் இருந்தே நாய்ங்க மனிதர்களோட வீட்டில் தான் வாழ்ந்துச்சிங்க. தயவு செஞ்சு உங்களால் முடியும்னா ஒரு நாய், இன்னும் கொஞ்சம் முடியும்னா 2 நாய் வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க. தினம் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுற மாதிரி நினச்சிட்டு போடுங்க. ரொம்ப ஈஸிங்க நாய் பராமரிக்கிறது. நீங்கள் கூட வளர்த்தி பாருங்களேன், உங்கள் டென்ஷனையே அது குறைச்சிருங்க. நீங்கள் வருவீங்கன்னு அப்படியே வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் ஒரு நாயே பிடிக்காதவங்களாம் கூட, முதல்ல வந்து எங்கள் அப்பாவுக்கே நாய் பிடிக்கல. நான் அப்புறம் எங்கள் அப்பா எப்படி நாய் வளர்த்தினார்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட ஃபஸ்ட்டு நாயே தொடறதுக்கே விட மாட்டார். நான் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுலெல்லாம் அவங்க வீட்டில் வந்து ஒரு நாய் இருந்துச்சுங்க, எங்கள் வீட்டுக்காரர் அவங்க வீட்டில். அது நாயின்னு வேணால் சொல்லலாம். அது காதில் பார்த்திங்கன்னா 1 கோடி இந்த உண்ணிங்கிற ஒரு பூச்சி அப்படியே குண்டு குண்டாக இருக்கும். 2 காதுலையும் அப்படியே ஆட்டுச்சுன்னா கீழே விழுவுற அளவுக்கு இருக்கும். அதனுடைய பாதங்களில் பார்த்திங்கன்னா அந்த சந்துக்கு அவ்வளவு இருக்கும். தொடறதுக்கே விட மாட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து நாயெல்லாம் தொடமாட்டாங்களாம். அவங்க வந்து எங்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே பத்திரிக்கை அடிச்சு விட்டு இளவுக்கு போகாத இளவெல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் மாமியாரும் கிளம்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டார். அப்போ சேலம் மாநகராட்சியில் அவர் இன்ஜினியராக இருந்தார். அவர் அங்கே போயிட்டார். யாருமே இல்லை. சமயம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த நாயை பிடிச்சி எங்கள் வராண்டா கம்பத்தில் கட்டி போட்டு தடி ஒன்று அடித்து பக்கத்தில் வச்சுட்டு நல்லா நெருப்புங்க. இப்போல்லாம் வெளியில் தண்ணி காய்ச்சுவோம், வெளியில் அடுப்பு வச்சு தண்ணி காய்ச்சுவோம். அதில் கொண்டுட்டு வந்து ஒரு மண் சட்டியில் நெருப்பு அள்ளிட்டு வந்து வச்சுட்டு பிடுங்கி முள் வாங்கின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்படி விரல் மாதிரியே இருக்கும், இரும்பில் இருக்கும், சின்னதாக இருக்கும். அது நல்லா இருக்குங்க. முள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உண்ணி பிடுங்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு காதா அது பாவம் அடி இன்றைக்கி நிறையா வாங்குச்சு. அது வந்து அந்த மாதிரி பார்த்துருக்காதான் இருக்குது. அது ஒரு செவலை நாய். ஃபுல்லும் பிடுங்கி விட்டுட்டு, அப்போல்லாம் ஷாம்பு போட மாட்டாங்க எங்கள் வீட்டில், சேவக்காய் அரப்பு அது மாதிரி தான் போடுவாங்க. ரின் சோப் எடுத்து போட்டு அதை போட்டு குளிக்க வச்சு ஒரு வழி பண்ணிவிட்டு வராந்தாவெல்லாம் கழுவி விட்டுட்டு, அதுக்குள்ளே அந்த நாய்க்கு நல்லா துளுக்கி நல்லா காஞ்சிடுச்சு. அப்புறம் அவுத்து விட்டுட்டு நானும் போய் குளிச்சுட்டு, அந்தளவுக்கு வந்து பயந்துட்டு பண்ணுவேன். நேற்று செஞ்ச சாப்பாடு தான் இன்றைக்கி அதுக்கு போடுவாங்க, இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு தான் நாளைக்கு போடுவாங்க. மீதி வச்சு அது வந்து ஒரு அளவுக்கு பிசைய கூட முடியாதுக்கு, அந்த அளவுக்கு நொதிச்சு போனோடு தான் நாய்க்கே போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா தயிர் போட்டு பிசைஞ்சு அதெல்லாம் கொஞ்ச நாள் எங்கள் மாமியாவுக்கு தெரியாமல் கிச்சன் ஜன்னல் வழியாக வச்சு அந்த பக்கம் பிளேட்டில் கொடுத்துருவேன். நாயை கூட்டிகிட்டு போய் அவர் கிச்சனுக்கு பின்னாடி வெளியில் வீட்டுக்கு பின்னாடி வச்சு சாப்பாடு போட்டு வருவார். அந்தளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டு, இப்போ கொரோனாவில் வந்து எனக்கு வந்து கொரோனா காய்ச்சல் வந்துருச்சுங்க. நான் வந்து என்னால் எழுந்திரிக்கவே முடியல, எதுவுமே செய்ய முடியல. நான்லாம் வந்து போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். படுத்துட்டேன். அப்போ 8 நாய் இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கூட சலிச்சிக்கல. நான் வடித்து போடுவேன், அவர் வந்து எனக்கு வடிக்க தெரியாது, அதனால் நான் குக்கரில் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சு பால்லாம் எடுத்து ஊற்றி அந்த 8 நாய்ங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டு நல்லா பராமரித்தார். என்னை விட சூப்பராக பராமரித்தார். போன வருஷம் பாருங்கள், கால் வந்து 1 மாதம் நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ கூட அவர் நல்லா பராமரித்தார் நாய்ங்கள்லாம்.
எனக்கு இந்த அளவுக்கு செய்வாருன்னு நான்லாம் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த நாய்ங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டுலாம் கொரோனாவில் கடவுளே என்னை காப்பாற்றாத விட்டுட்டீங்கன்னா 8 என்னோட சேர்ந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு இதை நினச்சி அப்படியே பயங்கரமாக அழுகழுகையாக வரும். நான் இல்லைன்னா இதுங்க எப்படி வாழப்போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது உன்னோட சேர்ந்து இதில் இந்த ஜீவராசிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் உங்கள்கிட்ட இவ்வளோ சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்கார மாதிரியே தான் எல்லா ஆம்பளைங்களும் இருக்கிறீங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இன்றைக்கி வந்து நான் இல்லைன்னா கூட அவர் வந்து சாப்பாடு க்ளீனாக செஞ்சு தயிர் சாப்பாடாக காலையில் நான் வேறு மாதிரி போடுவேன், அவர் வேறு மாதிரி போட்டு கூட க்ளீனாக கணக்கு பண்ணிக்கிட்டாரு. எதுவுமே இல்லைனா கூட கருவாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட மாட்டேங்குதுங்கன்னு சொல்லி தயிர் சாப்பாட்லேயே கருவாட்டையும் கொட்டி அப்படியே பிசைஞ்சு அப்படியே போட்டு என்னென்னவோ பண்ணி, ஆனால் என்னை விட அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் இதை வளர்த்தி பாருங்கள். கிராமத்து நாய்ங்க அப்படின்னா கிராமத்தில் நாய்ங்களே கிடைக்கிறது இல்லைங்க. நானே சொல்லியிருக்கிறேன், எங்கள் சிவாவுக்கு முன்னாடி நாங்கள் 2 வருஷம் நாய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாய் குட்டி போடும் போதே 8 பேர் ஆர்டர் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் நகரத்துங்களில் நிறையா கிடைக்கிது, டவுனுங்களில். ஒரு ஹோட்டல் பக்கத்தில் அப்படி இப்படி எங்கேயாவது ஒரு பொட்டை நாய் இருந்து அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு தான் நாங்கள் நாய்ங்களே வாங்கிட்டு வந்துட்டுருக்குறோம். தெருவில் தெரிகிற நாய்ங்கள்லாம் கொல்லாதீங்க, எங்களுக்கு கிராமத்தில் நாயே கிடைக்காம போயிடும். அங்கேருந்து டவுன் நாய்ங்களை வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வளர்த்திட்ருக்குறோம். அவங்கக்கிட்ட சொல்லி இவங்கக்கிட்ட சொல்லி வாட்ச்மேன்கிட்ட சொல்லி மேக்ஸிமம் அந்த வாட்ச்மேன்கிட்ட கண்டிப்பாக கிடைக்குதுங்க. இப்போ ஏடிஎம் மிஷின்லாம் இருக்குது. என்னென்னமோ மிஷினரி வந்தால் கூட திருடருங்க வந்து நாய்க்கு பயந்துக்கிற மாதிரி வேறு எதுக்குமே பயந்துக்கிறது இல்லை. ஒரு தெருவில் 2 நாய் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அது பாதுகாப்பு தான். உங்களுக்கு இடைஞ்சல்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதே பாதுகாப்புன்னு கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்களேன். ஏன் ஒரே மாதிரி இடைஞ்சல் என்னங்க இடைஞ்சல் பண்ணுது அது? நம்ம வந்து 1000 வருஷம் வாழ்கிறோமா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ராஜராஜ சோழன் வாழ்க்கை மாதிரி கல்வெட்டில் பதிச்சு வைக்கிறாங்களா? இந்த நாய்ங்கள்லாம் சாகடித்து நாங்கள் வந்து நல்லாட்சி புரிந்தோன்னு சொல்கிறதுக்கு அப்படி இல்லை. கொரோனா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு காட்டு இருந்துச்சுன்னா எல்லாருமே போய் சேர்ந்துருப்போம். இதெல்லாம் புண்ணியமா பாவமானு நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பாவ புண்ணியம்னு ஒன்று இருக்குது, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது. இந்த பாவத்தை நீங்கள் தூக்கிட்டு போகாதீங்க. அதுங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஓடி யாராவது போடுவாங்களான்னு பார்த்து திங்குதுங்க. அதை போய் தட்டி விட்டு என்னத்தங்க நம்ம வாரிட்டு போக போகிறோம்? அதுங்க என்ன அப்படி கெடுதல் பண்ணுது? என்னையும் தாங்க நாய் கடிச்சிருக்குது, என்னையும் நாய் நல்லாவே கடிச்சிருக்குது. நாங்கள் வந்து மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஒரு நாய் வந்து நல்லா மேலே கீழே செருப்பு இருக்கிறதுனால கீழே கடிக்க முடியல, மேலே வந்து ஒரு 3 விரல் சேர்த்து வச்சு அப்படியே ஓடி வந்து, சின்ன நாய், இதை விட சின்ன நாய், அது 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன நினச்சிதுன்னு தெரில, ஓடி வந்ததும் அப்படியே கவ்விடுச்சு. வண்டியில் போயிட்டுருக்கும்போது ரத்தம் அப்படியே ஊற்றுது. அந்த வீட்டுக்காரர் வந்து வேறு வழியே இல்லை, நாய் அடிக்கணும் அப்படி இப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உடனே நாயை கொல்லணும். அப்போ தான் நான் சொல்லிட்டேன், இது வந்து பிரச்சனை இல்லைங்க, ஏற்கனவே இந்த நாய் கடிச்சிருக்குது, இதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போட்டுக்குவோம், இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட இந்த ஊசியெல்லாம் போட்டுக்குவோம். நீங்கள் வந்து நாயெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அது எதுக்காக இப்படி கடிக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கோழி பண்ணை வச்சுருந்தாங்க. அந்த கோழி செத்து போனால் தூக்கி போட்டாங்கன்னா அந்த கோழியை திணிச்சிங்கன்னா இதுங்களுக்கு வந்து கடிக்கணும்னு தோணுங்க. பச்சை கோழிங்களை திங்கிறது கொடுக்காதீங்க. கோழி பண்ணையே அவங்களுக்கு தான். அப்போ வந்து நான் சொன்னேன், பச்சை கோழிங்களை திங்கிறது கொடுத்திங்கன்னா அதுங்க அப்படிங்களா, இது கூட எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பச்சை கோழிங்களே திங்கிறது கொடுத்திங்கன்னா நாய்ங்களுக்கு கறிவெறி பிடிக்கும். அப்போ வந்து மனுஷனுங்களையும் கடிக்கிற குணம் வந்து இயற்கையாகவே அதுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பச்சை கோழிங்கள்னா புதைச்சிருங்க. செத்த கோழிங்கள்லாம் எடுத்து அங்கேயும் இங்கேயும் போட்டிங்கன்னா அதுங்க எங்கே இருந்தாலும் தேடி போய் தின்னுப்படும். அதனால் சுற்றி இருக்கிற நாய்ங்களுக்கும் பிரச்சனை தான். அதனால் நீங்கள் புதைச்சி விடுங்க, எரிக்க வேண்டாம். எரிச்சிங்களா வாசம் வரும், புதைச்சிருங்க, அது சீக்கிரமாக மக்கி போயிடும். ஏன்னா கோழி பண்ணையில் இருக்கிற கோழிங்கள்லாம் சீக்கிரமாக மக்கி போயிடும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ரத்தம் ஒழுக நீங்கள் நின்று இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன், நாய் அடித்து கொள்ளாதீங்க, இது குட்டி நாய், அதுக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ வந்து கோழி குஞ்செல்லாம் தின்னு இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி இருக்குது. சரிங்க அப்படின்னா நாங்கள் ஊசி போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். இது வரைக்கும் நாங்கள் ஊசி போடலைங்கன்னு அவங்க உண்மையை சொன்னாங்க. ஊசி போடலனாலுமே இது ஒன்றும் பண்ணாதுங்க, நான் பார்த்துக்கிறேன், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம். அது குதிச்சு விளையாடுது. என் புடவை கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அங்கே போய் அதை வந்து அது ஒரு அபூர்வ புடவை. அது அந்த பார்டர் வந்து முன்ன அதுக்கு எப்படி இருக்குமோ தெரில, என்னை கடிச்சு போட்டுட்டு ரத்தம் ஒழுவு நான் நின்றுட்டு அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறேன், நாய் அடிச்சு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம், ஏமா உனக்காக சப்போர்ட் பண்ணி நாங்கள் வந்தால் நீ இப்படி சொல்லிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாயை வந்து எதுக்காகவும் அடிக்காதீங்க, கடிக்காமலாம் இருக்கிறதில்ல, பாம்பு கூட தாங்க கடிக்குது. பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு பார்க்குறோமா, தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு தானே பார்க்குறோம். நாய் கடிச்சிருச்சுன்னா மட்டும் ஏங்க டிவியில் வந்து நின்று அப்படியே எப்படி மூஞ்சி வச்சுட்டு சொல்கிறீங்க நாய் கடிச்சிருச்சு
அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நாய்ங்க என்ன எங்கேருந்துங்க அதுங்க வருதுங்க. பழைய காலத்துலேருந்து நம்மளோட வாழ்ந்து பழக்கப்பட்ட நாய்ங்க இது. விவசாயத்துக்கு, காவல்துறைக்கு, ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த விஷயத்துலையும் நாய்ங்க உதவுற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம் நாய்ங்களுடைய பலன்களை மட்டும் நினச்சி பாருங்கள். நாய்ங்க வளர்த்துங்க. நல்ல வேலைக்கு போகிறவங்க கூட நான் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நாய்ங்களை தயவு செஞ்சு வளர்த்துங்க. நாய்ங்க வளர்த்துங்க. தயவு செஞ்சு நான் சொன்னங்கிறதுக்காகவாவது வளர்த்துங்க. நான் இங்கே நாய்க்குட்டி கொடுக்குற எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். நான் கொடுத்துட்டு போகிறேங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு மாதம் கழித்து நீங்கள் இந்த ஃபோன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வாங்கிக்குவேன். வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவேன். இது வரைக்கும் நிறையா நாய்க்குட்டி கொடுத்துருக்குறேங்க. ஒருத்தருமே திரும்பி ரிட்டன் நான் கேட்டால் கூட அவங்க கொடுக்குறதில்ல. ஹெட் மாஸ்டர் கொடுத்துருக்குறேன், ஜேஇக்கு கொடுத்துருக்குறேன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவருக்கு கொடுத்துருக்குறேன். இன்னும் வேறு பெரிய வேலையில் இருக்கிறவங்க நாய் நான் தொடவே மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட வேலை செஞ்ச என்ஜினியருங்க அத்தனை பேருமே நாய் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் யாருமே திரும்பி ரிட்டர்ன்லாம் பண்ணலைங்க. நீங்கள் கொஞ்சம் வளர்த்தி தான் பாருங்களேன்.